ஸ்ரீராமச்சந்திர பரபிரம்மனே நமஹா. உங்களையே நினச்சி கஷ்டப்பட்டுன்ற நம்மளுடைய தகப்பனார் தன்னுடைய உயிரையும் விட்டுட்டாருன்னு சொல்கிறார். அவருக்கான சடங்குகள் உங்களால் செய்யப்படட்டும்னு ராமர்கிட்ட சொல்கிறார் பரதர். அப்போ தந்தை இறந்தாருன்ற செய்தியை கேட்ட ராமர் ஒரு பெரிய மரம் வெட்டப்பட்டு தரையில் விழுறது போல் சாயிறார். மற்றவா அவர் முகத்தில் நீரை தெளித்து அவரை எழுப்புறாங்க. துக்கத்தை தாங்க முடியாத நிலையில் இருந்த ராமர், என்னுடைய தந்தை இல்லாத அயோத்திக்கு என்னுடைய வனவாசத்தை முடிச்சுட்டு நான் திரும்பி வந்து என்னதான் பயன்? அவருடைய இறுதி சடங்குகளை செய்யக்கூட என்னால் முடியலையே. அவருக்கு என்னால் என்னதான் விளைஞ்சது? பரதா, நீயும் சத்ருக்னனும் கொடுத்து வச்சவா. அவருடைய இறுதி சடங்குகளையாவது உங்களால் செய்ய முடிஞ்சதேன்னு புலம்புறார் ராமர். இதற்கு பின்னர் மற்றவா எல்லாரும் சேர்ந்து ராமரை தேற்றுறாங்க. அவர்கள் பின்தொடர லக்ஷ்மணனும் மந்தாகினி நதியாக போய் அடையிறாங்க. தசரத மன்னருக்கான சடங்குகளை செய்கிறாங்க. அதன் பிறகு அங்கிருந்து தங்களுடைய குடிசைகளுக்கு திரும்பி வந்து அங்கே பிண்டங்களை வச்சு சடங்குகளை செஞ்சு முடிக்கிறாங்க. அப்போ அங்கே எழும்பின ஒரு அழுக குரல் தூரத்தில் தள்ளி முகாமிட்டிருந்த பரதனுடைய படை வீரர்களுக்கு கேட்குறது. இறந்து போன தந்தையை பற்றின செய்தி ராமர் அறிஞ்சுன்னு இருக்கணும். அதனால தான் இந்த ஒலி எழறது. பரத மன்னர் ராமரை சந்திச்சுட்டார் போல் இருக்கு, நாமும் அங்கே போவோம் அப்படின்னுட்டு பேசிகிட்டே அவளும் அயோத்தியிலிருந்து மக்கள் கூட்டத்தோடு புறப்பட்டு வராங்க. எல்லா ராமரும் மற்றவாளும் இருந்த இடத்த வந்து அடையும் போது கண்ணீர் நிறைஞ்ச கண்களோட ராமர் அவளை முறைப்படி வரவேற்கிறார். இதற்கிடையில் வசிஷ்டர் தசரதரின் 3 மனைவிகளையும் அழைச்சிட்டு வந்தார். ராமரை பார்த்து அவள் கதறாங்க. ராமரும் லக்ஷ்மணனும் தாய்மார்களை வணங்கி நிற்கிறாங்க. சீதையும் அவளை வணங்கி நிற்கிறாங்க. பின்னர் அனைவரும் அமர்ந்துக்க ராமர் பரதனை பார்த்து பேச தொடங்குறார். நீ மரவுரி சடமுடி அணிஞ்சு இந்த காட்டுக்கு எந்த எண்ணத்தோடு வந்தேன்றதை இப்போ என்கிட்ட சொல்லுன்னு கேட்குறார். அதாவது மரவுரி அணிஞ்சுட்டு இருக்க பரதனை ராமரால் பார்க்க முடியல. அப்போ பரதன் சொல்கிறார், என்னுடைய தாயாருன்ற பெண்ணின் வார்த்தையினால் கட்டப்பட்ட தசரத மன்னர் தாம் புகழையே அழிக்கக்கூடிய காரியத்தை செஞ்சுட்டார். அது எனது தாயாரோ தான் விரும்பின பயனை அடையாமல் அதுக்கு மாறாக விதவை குளத்தை இப்போ அடைஞ்சிருக்காங்க. அவள் நரகத்துக்கு தான் போவான்றதுல சந்தேகமே இல்லை. செய்யத்தகாத காரியத்தை அவள் பொருட்டு செஞ்ச தந்தையும் மறைஞ்சிட்டார். இப்போ நீங்கள் என் மேலே கருணை வைக்கணும். அரசனாக நீங்கள் பட்டம் ஏற்றுக்கணும். மந்திரிமார்களோடு சேர்ந்து வணங்கி நின்றுடு உங்கள் தம்பியும் தொண்டனும் சீடனுமான நான் கேட்டுக்கிறேன். மந்திரிகள் மக்கள் எல்லார் மனசையும் திருப்தி செய்கிற வகையில் முடிச்சு விட்டிட்டு அயோத்தியை காப்பாற்ற நீங்கள் ஒப்புக்கணும்னுட்டு ராமரை வேண்டி வணங்கி நிற்கிறார். இதில் இந்த இடத்துல நம்ம ஒன்று கவனிக்கணும். அதாவது நம்ம சதி, அதாவது உடன்கட்டை ஏறுதல்ன்றத மகாபாரதத்தில் பார்த்தோம். அதாவது பாண்டு இறந்தோடனே அவங்களோட ஒரு மனைவி உடன்கட்டை ஏறினாங்க. அதே குந்தி தேவியார் இருந்து குழந்தையில வளர்த்தாங்கன்றத நம்ம பார்த்தோம். மாதிரி வந்து உடன்கட்டை ஏறினாங்க. அதே ராமாயண காலத்தில் இப்போ தசரதர் மாண்டுட்டார்னு எந்த 3 மனைவிகளில் யாருமே அந்த வேலையை செய்யலை. ஸோ ஒரு காலத்தின் பொருட்டு அந்த காலத்தில் அது இல்லைன்றத இப்போ நம்ம இதில் உணர்ந்துக்க முடியறது. சரி, இந்த கதைக்கு வருவோம். பரதன் இப்போது ஏற்றுக்க சொல்கிறார். ராஜாவாக நீங்கள் பட்டத்தை ஏற்றுக்கணும்னு சொல்கிறார். அப்போது ராமர் தர்ம நெறியிலேருந்து தவறாத நீ இப்படி சொல்கிறப்பான்னுட்டு பரதனை கட்டி அணைச்சிக்கிறார். ஆனால் நீ இப்படி பேசக்கூடாது, உன் தாயாரையும் எழக்கூடாது, மனைவி மற்றும் தான் பெற்ற மகன்களை எல்லாரையும் எந்த வகையில் வேண்டுமானாலும் அதிகாரம் செலுத்த ஒரு மனுஷனுக்கு அதிகாரம் இருக்குது. நம்ம தந்தை என்னை காட்டில் வசிக்குமாறு கட்டளையிட்டார். அவருடைய வார்த்தையை நான் நிறைவேற்றணும். அவர் சொன்னபடி நீ அரசுரிமையை ஏற்றுக்கணும். அவரே நமக்கு முழுமையான அதிகாரி. மூவுலகங்களும் கிடைக்கிறதா இருந்தால் கூட அவருடைய சொல்ல நான் மீறவே மாட்டேன்னு சொல்கிறார். பரதனும் மற்றவாளும் மனநொந்து பேசுகிறாங்க. அன்றைக்கி இரவு கழியறது. பொழுது விடிஞ்சோன்னா மந்தாகினி நதிக்கு போய் செய்ய வேண்டிய சடங்குகளை செஞ்சுட்டு மீண்டும் ராமர் வசிச்சுட்டு இருந்த இடத்துக்கு எல்லாரும் திரும்பி வராங்க. எல்லாரும் அமர்ந்த பிறகு பரதன் தன்னுடைய வேண்டுகோளை மீண்டும் சொல்ல ஆரம்பிக்கிறார். என் தாயாருக்கு தசரத மன்னர் கொடுத்த வார்த்தையின்படி அவர் நடந்துனுட்டார். ராஜ்யம் எனக்கு கொடுக்கப்பட்டாயிடுத்து. இப்போ அதை நானே தான் உங்ககிட்ட கொடுக்குறேன். அதனால் நீங்கள் அதை ஏற்றுக்கிறதுல எந்த தவறும் இல்லைன்னுட்டு திருப்பி மன்றாடி கேட்குறார். அவருடைய வார்த்தைகளுடைய தொடர்ச்சியை நம்ம அடுத்த பகுதியில் பார்க்கலாம். ஸ்ரீராமச்சந்திர பரபிரம்மனே நமஹா.